ஹாய் கைஸ், நான் உங்கள் ஐடி ஸ்மைல். இப்போ நம்ம வந்து ஜெயிலர் 2 வந்து டீசர் பார்த்தோம். அதை பற்றி இந்த வீடியோ பற்றி ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவே பண்ணிடலாமே. அனிருத்தும் வில்சனும் ஒரு கதையை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக, மியூசிக் டெவலப் பண்ணுறதுக்காக கோவா வந்திருக்காங்க. கோவா வரும்போது சில விஷயங்கள் பேசிக்கிறாங்க. நம்ம பணவனத்துலேருந்து ஒரு 5 பேர் வந்துருச்சு, ட்ரம்புலாம் வந்துட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அந்த வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் வேகமாக வந்து விழுவுறான். அதுக்கப்புறம் வந்து கோடலி வந்து சதக்குன்னு வந்து முதுகில் பாயுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக அனிருத்து பார்க்குறாரு. அப்புறம் வில்சனும் அதிர்ச்சியாக பார்க்குறாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சுடுறாங்க, வெளியிலேருந்து சுடப்படுது. ஏகப்பட்ட பேர் வந்து வீட்டுக்குள்ளே விழுவுறாங்க. அனிருத்தும் வில்சன் ரொம்ப பயந்து போயிடுறாங்க, பதட்டமாக பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்கனவே லவ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த லவ்வோட ஃபோட்டோ இங்கே இருக்கிறதுனால அவர் உள்ளே வராரா அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறார், அரோட என்ட்ரி ஆகிறார். என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ரத்த கலையோடு வந்து அப்படி பயங்கரமாக வராரு. உள்ளே வந்தோடனே எப்போவுமே ஸ்லோ மோஷனில் காமிப்பாங்களே, அந்த ஷூ நடந்து வர மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. அப்போ 2 பேர் பார்த்து பயந்து ஒரு மாதிரியான வெக்ஸ் ஆகிடுவாங்க. வெக்ஸ் ஆனவொடனே ஒரு போரியை எடுத்து மூஞ்சில் போற்றிக்கலாம் அப்படி பிளான் பண்ணிட்டு 2 பேருமே போரியை போற்றிப்பாங்க. அப்போ சூப்பர் ஸ்டார் இங்கே ஸ்டைலாக வந்து காலில் போய் இழுத்து விடுவார். கீழே 2 பேருமே பார்த்து அதிர்ச்சி பார்ப்பாங்க. பார்த்தவொடனே அப்படி கத்தியை சைட்டில் எடுத்து நான் அப்படி அங்கே போகணும், எங்கே போகணும், அங்கே போனால் 1க்கு போனால் 2க்கு போனால் தெரியல, வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் போகணுன்னு சொன்னோடனே அவங்கள வந்து ஒரு வழியாக அப்படி ஒன்று கையை காமிச்சிடுவாங்க, போரையை போற்றிக்கிட்டு. அப்போ அதை கையை காமிச்சிட்ருக்கா பாருங்க, அப்படி போகணுன்னு சொல்கிறார் சூப்பர் ஸ்டார். எங்கே போகணுன்னு கேட்குறாரு, ஓகேவா. அதுக்கு அவங்க 2 பேரும் பதில் சொல்கிறாங்க, இப்படி தான் போகணுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி ஒரு வந்து ரிட்டன் வந்து ஒரு மாதிரியாக ரிட்டன் சூப்பராக உள்ளே போகிறாரு. இவங்களும் போரையை போற்றிக்கிறாங்க. அப்பாடா போயிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதலாக 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா உருண்டு வந்து ஒரு பாம்பு வரும். அதை வந்து நம்ம வில்சன் எடுப்பார். பார்த்தீங்களா, நடந்து போகும்போது பாக்கெட்லேருந்து கீழே உழுவ தெரியாமல் கூட போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாம்பு எடுத்து பார்ப்பார். பாம்பு போட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பில்டிங் வந்து பாம்பு வெடிச்சிடும். வெடித்த உடனே பயங்கரமாக சேதடைஞ்சிருக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. பார்க்கும்போது ஒரு செவரு அதான் எடுத்து வந்த துப்பாக்கியும் கத்தியும் தூக்கி போட்டு வீரனோட போட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. அங்கே பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சவரில் உடச்சிட்டு வந்து 3 ஜீப் ஆக்சுவலாக வரும். வந்தவொடனே அவங்க வந்து ஃபயர் பண்ணுற மாதிரி ரஜினியை வந்து கன்று வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி பிளானிங்லாம் போட்டுட்ருப்பாங்க. இது சூப்பர் ஸ்டார் செய்வார், பார்ப்பார். சூப்பராக கண்ணாடியை ஒரு மாதிரியாக ஸ்டைலாக கழட்டிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா குறி வைக்கிறாங்களா, அந்த பில்டிங் சேதம் அடையவே இல்லை, அது அப்படியே இருக்குது. அது ஒரு மிஸ்டேக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து குறி வைப்பாங்க. எய்த்த மாதிரி ரஜினியை பார்த்தா குறி வைக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் செய்வார். அங்கேயும் லாங் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கூட அந்த பில்டிங் பாம்பு வச்சாங்க. அதுக்கப்புறம் அது வந்து டேமேஜ் ஆகலை, பார்த்தீங்களா. அது எனக்கு இதாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஏற்கனவே டேமேஜ் ஆகணுது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பாம்பு அடிச்சு ஒரு டேமேஜ் கூட காமிக்கல. ஒரு கண்ணாடியை காமிச்சோடனே ஒரு 4 ஃபயர் வேகமாக போய் அப்படியே பாம்பு பிளாஸ் வாங்கி மேலே 3 ஜீப் பறக்குது. அப்புறம் கண்ணாடி கழட்டிட்டு அதுமாதிரி டைகர் குக்கும் அப்படிங்கிற டைலாக்லாம் பேசிட்டு அப்புறம் இறக்குறாரு. அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அனிருத்தும் வில்சனும் வந்து மியூசிக் போட வந்தாங்களா, அப்புறமேல இல்லைன்னா வந்து கதை டிஸ்கஸில் வந்தாங்க தெரியல. 2 பேரும் குழம்பிட்டு அப்புறம் இதே பண்ணிடலாமே வில்சன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவரை ஓகே சொல்கிறாரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் கதை எழுதுனாங்களா அப்படின்லாம் தெரில. முதல்ல இதை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, ஒரு ஃபயரான ஒரு படம், ஆக்ஷன் கலந்த படம், பயங்கரமான சண்டை காட்சிகள் இருக்கும், விறுவிறுப்பாக இருக்கும். ஜெயிலர் 1 வந்து செம ஹிட்டு. அதை விட வந்து பயங்கரமான ஹிட் அடிக்கும்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் சில விஷயம் இந்த பாம்பில் செய்து பார்க்கும்போது சில மிஸ்ஸிங்லாம் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக ஜெயிலர் 2 பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பில்லை தட்டி விட்ருங்க. அடுத்த நாள் வீட்டில் சந்திக்க விடைபெற உங்களா டேஸ்மா. பாய்.